இன்றைக்கி நம்ம கோரல்டாவில் ரவுண்ட் ஷேப்பில் பர்ஜ் கர்ல் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம A4 ஷீட் எடுத்துப்போம். அதாச்சும் ஒரு ரெக்டாங்கிளாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஏன்னா பேக்ரவுண்ட் தெரியுறதுக்காண்டி போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு சில்வர் கலரில் கொடுத்துப்போம். அவுட்லைன் வேணான்னு வச்சுருவோம். இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு சும்மா ஒரு ரவுண்டு தெரிகிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போட்டுப்போம். போட்டுட்டு இங்கே இருந்துட்டு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுத்துக்கோங்க. ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுத்துக்கிட்டு பேஜ் வந்து எப்படி வேணாலும் கேர்லாக இருக்கும். இப்படி தான் கேர்லாக இருக்குன்னு கிடையாது. அதனால் நமக்கு ஒரு எப்படி பர்ஜ் கர்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இந்த மாதிரி சும்மா ரேண்டமாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி நமக்கு எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் டூலை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வேண்டது மாதிரி வரைஞ்சிப்போம். இந்த மாதிரி இப்போ நம்ம வரைஞ்சாச்சா, வரைஞ்சிட்டு இங்கே நல்லா இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்மார்ட் ஃபில் டூல் இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபில் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே உள்ளே ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோம் நம்மளுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிச்சா. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ரவுண்ட் இருக்குல்ல, இந்த ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு டிலீட் பண்ணிடுங்க. இப்போ டிலீட் பண்ணியாச்சு. இப்போ ஏதாச்சும் ஒன்று எடுத்துப்போம். இதை நம்ம எடுத்துக்கிட்டே இங்கே போயிட்டு இந்த இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டே இங்கே இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து இருக்குல்ல, இதுக்கு வந்து கொஞ்சம் டார்க் இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக இருக்கிற பிளாக்கு கொடுத்துருங்க. மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில்வர் கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே நடுவில் இப்படியே கிளிக் பண்ணிடுங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருங்க. இப்போ இதை நம்ம இப்படி கிட்ட வைக்கிறப்ப அந்த பர்ஜ் கர்ல் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக கொடுத்தோம்னா நம்மளுக்கு டார்க்காக தெரியும். இங்கே வந்துட்டு நல்லா டார்க்காக கொடுத்துருங்க. இங்கேயும் இதே மாதிரி கொடுத்தாச்சா. கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு அது பர்ஜ் கர்ல் ஆனது வந்து நல்லா தெரியுதா. இப்போ என்ன பண்ணோம்னா இங்கே போயிட்டு இந்த ஆன்டிபுட் சைடு அப்போ இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை எப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ எல்லா இடத்துலையும் கொடுத்தாச்சா. கொடுத்துட்டு திருப்பி இந்த இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் போயிருங்க. இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் போயிட்டு இதை எப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே வந்துட்டு இதை நம்ம கரெக்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிப்போம். நடுவில் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வரைஞ்சி வரணும். அப்போ தான் அந்த வந்து பேஜ் வந்து கேர்ல் ஆன மாதிரி நம்மளுக்கு தெரியும். அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கணும். அதே கலர் தான், நம்ம எங்கே வேணுமோ அதை அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே அதே மாதிரியே செட் பண்ணிடுங்க. ஒயிட் கலர் வந்து நடுவில் வர மாதிரி எல்லாத்துலேயும் செட் பண்ணிப்போம். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கொடுத்தாச்சா. இதுக்கு வந்துட்டு நம்ம ஒயிட் கலரில் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும் பர்ஜ் கர்ல் ஆனது மாதிரி. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த உள்ளே இருக்குல்ல, இந்த உள்ளே இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேடோ டூல் இருக்குல்ல, அந்த ஷேடோ கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி இந்த ஃப்ளாட் டாப் ரைட்டுன்னு ஏதாவது கொடுத்துட்டு இங்கே சைன்னு கொடுத்துருங்க. இன்சைன்னு கொடுத்துட்டு இங்கே இந்த மாதிரி கம்மியாக இந்த மாதிரி வச்சுருங்க. கொஞ்சம் நம்மளுக்கு பள்ளமாக்குறது தெரியுது மாதிரி இந்த மாதிரி வச்சாச்சா. இப்போ வந்துட்டு இது எல்லாத்துக்குமே ஷேடோ கொடுக்க போகிறோம். எல்லாமே ஷேடோ தெரிகிற மாதிரி இதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேடோ கொடுத்துட்டு எங்கெங்கேக்கு எந்தெந்த ஷேடோ வேணுமோ இதுக்கு வந்து ஃப்ளாட் பாட்டம் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லைட்டாக தெரிகிறது மாதிரி இந்த மாதிரி லைட்டாக வச்சுருங்க. அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரியே ஷேடோ எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கெல்லாம் லைட்டாக வச்சு விட்ருங்க. இப்போ நம்மளுக்கு ஷேடோலாம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பர்ஜ் கர்ல் வந்துட்டு தெரியும். இந்த சிம்பிளாக நம்ம வந்து இதுக்கு நம்ம என்ன கலர் வேணுமோ இந்த மாதிரி பர்ஜ் கர்ல். இப்போ அவள் தான் நம்மளோட சிம்பிளாக பர்ஜ் கர்ல் நம்ம ஃப்ரீ ஹேண்ட் டூலை வச்சுட்டு சும்மா வரைஞ்சதுலேயே பர்ஜ் கர்ல் வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு.